ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான். அது தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு காம்பு எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கோங்க. ஒரு கத்திரிக்காயில் ஒரு 6 பீஸ் வர மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த கத்திரிக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகணுங்க. இப்போது இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகாய் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் புளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக எள்ளு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த ஃப்ரை பண்ண கத்திரிக்காவை போட்டுட்டு கூட அந்த வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடிசாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. அது ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போது சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. இதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இது நம்ம சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சப்பாத்தி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சுட சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறேங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.